இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எந்த முடிவும் எடுக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு உங்களோட ஆதரவாளர்கள்லாம் நிறைய திமுகவுக்கு எல்லாமே போயிருக்காங்க சார். வைத்தியலிங்கம் போன்றவர்கள்லாம் போயிருக்காங்க இல்லையா? இந்த இரண்டாவது தர்ம யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதே திரு மனோஜ் பாண்டியன் அவர்களும் திரு வைத்தியலிங்கம் அவர்களால் தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதான் நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். தேசியங்களும் வதந்திகளும் செய்தித்துறையிலிருந்தும் தொலைக்காட்சி துறையிலிருந்து பரப்பிக் கொண்டு இருக்கிறீர்கள். அதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். பணிவான வேண்டுகோள், பார்த்துக்கங்க. நீங்கள் எங்களை பார்த்தா உங்களுக்கு பாவமாக தெரியலையா? இந்த மாதிரி பொய் செய்திகளை வெளியிட்டு கொண்டே இருக்கீங்களே. இப்போ அண்ணன் எந்திரிச்சு ஒரு கொஞ்சம் சதம் போட்டு பேசினார், பொறுமையாக இருங்கப்பா. அதை இங்கே குழப்பம் ஏற்படுன்னு ஒரு பத்திரிக்கை ஒரு தொலைக்காட்சியில் போட்டுக்கிட்டாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் இருக்குது சொல்லுங்க. கூட்டத்தை அமர்த்திட்டு யார் இங்கே சண்டை உள்ள எல்லாம் சமாதானமாக ஒருங்கிணைந்து அண்ணன் தம்பியாக தான் நாங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கிட்டு இருக்கோம். நான் கூட சொன்னேன், மனதின் குரலாக நீங்கள் எழுதி கொடுங்கன்னு. நாங்கள் எழுதி கொடுக்க மாட்டோம், உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒழிப்பம் ஒருமித்த குரலாக ஒழித்து கொண்டிருக்காரு. இது எங்கே குழப்பம் வந்துச்சு? எதுக்கு அந்த தொலைக்காட்சி அதுக்குள்ளே முந்திக்கிட்டு போய் சொல்லி செய்தி போடுறீங்க? குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்று சில செய்திகளில் அது வந்திருக்கிறது. அது தவிர்க்கப்பட வேண்டும். ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க. நீங்கள் என்ன குழப்பினாலும் மக்கள் தெளிவாக இருக்காங்க. இல்லை, தேர்தலில் போட்டியிடுவதற்காக இந்த இயக்கம் தொடங்கவில்லை. நீங்கள் தான் புரிஞ்சுக்கிறணும். கழகத்தினுடைய சட்ட விதியை மீட்டெடுப்பதற்காக சட்ட போராட்டம் நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்களா இப்பதான் சொன்னேன், நீங்களா ஒரு கருத்தை திணிக்காதீங்க. தமிழக மக்கள் எடுத்து தொடர் திணிக்காதீங்க சொல்றேன். ஏன் முன்னாலே உட்காந்து நீங்க திணிக்கிறீங்க? அது எப்படி சொல்லுங்க? ஞாபகம் இருக்கு, சொல்லுங்க பாப்பா. எந்த சின்ன பேசுங்கல்ல. முன்னாடி டிடிவி என்ன செஞ்சாங்கன்னா அதிமுகவுல ஸ்லீப்பர் செல் இருக்குன்னு சொன்னாரு. ஆனா இப்ப அவர்கிட்ட கேட்கும்போது ஸ்லீப்பர் செல் எல்லாம் லைவ் செல் ஆயிடுச்சு. நாங்க அண்ணன் தம்பிய சண்டை போட்டாலும் ஒன்னு சேரும் சொல்லிருக்காருல்ல. நான் ரெடி. திரு டிடி அவர்களும் அவருடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரெடியா கேட்டு சொல்லுங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.